என்னைக்கு இப்போ பிஜேபி வந்து அன்னையிலேருந்து இந்த தொந்தரவு தான். சும்மா இருக்க மாட்டோம்னா ஏதாச்சும் மத பிரச்சனையை தூண்டி விட்டு கழகத்தை உண்டு பண்ணி ஏதாவது காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி. அதான் நடக்குது. ஆனால் இங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்கய்யா? மக்களை காசு யார் கொடுத்தாங்களோ அந்த பக்கம் போய் சேர்ந்துருவேன். பொதுவான கருத்தில் இருக்கிறது இல்லை மக்கள். அதான் இல்லை, இங்கே இருக்கவங்களாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்களே, எந்த ஒரு பிரச்சனையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த உண்டாக்குறது இவங்க இந்து முன்னணி முஸ்லீமுக்குள்ளே தான். முஸ்லீமுக்குள்ளே வராது, அது என்னமோ வந்துருச்சு. அதான். ஓகே, இதுக்கு மெயினாக இதுக்கு என்ன தீர்வுங்கய்யா? தீர்வு என்ன செய்ய முடியும்? நீ இவங்க தான் ஏதாவது ஒத்து போகணும் ரெண்டு பேரும். அப்போ தான் நடக்க. எப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு நீ போகாத நான் போகாத இருந்தேன், அது ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அது அவங்க 58 வருஷம் ஆச்சு அந்த இதை கட்டி, சமாதியை கட்டி. அந்த இது சிக்கந்தர் கோயில். உங்களுக்கு தெரியுமாங்க அந்த சமாதி கட்டுறப்பெல்லாம்? கட்டின எனக்கு தெரியாது. நான் இப்போ பிறந்து இருந்திருப்பேன். ஆனால் வேலை பார்த்துருக்காங்க ஆளுகள்லாம். சில பேர் ரொம்ப பெரியவங்க அவங்கெல்லாம், அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. சரி. இப்போ வந்து வெறும் காம்பவுண்டு வால் மாதிரி தான் கட்டி ஏன்னா சறுக்கிச்சிக்கிட்டுனா கீழே போயிடணும். அந்த மாதிரி அது பாதுகாப்பாக ஒரு இது செஞ்சுருக்காங்க. காசி விஸ்வநாதர் கோயில்னு, அது பாதுகாப்பாக செஞ்சுருக்காங்க.